விட்டு ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பர்ஃபெக்ட் ரவா. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட ப்ரொஃபஸர் பெர்னார்ட் டிசாம் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். வணக்கங்க சார், இப்போது ஈரான் அமெரிக்கா இந்த 2 நாடுகளுக்கு நடுவிலான அந்த ஒரு 13 நாட்கள் நீடித்த அந்த தாக்குதல், அதை தொடர்ந்து நெத்தனியாகவும் ட்ரம்ப்பும் வந்து மீட் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் ஜெலன்ஸ்கியும் மீட் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி நாள் தான் வந்து பார்த்தோன்னா ஈரானுடைய ஒரு கப்பல் மேலே தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் ட்ரம்ப்பும் வந்து பார்த்தோன்னா இந்த ரஷ்யாவோட எண்ணெய் வாங்கக்கூடிய நாடுகள் மேலே வந்து பார்த்தோன்னா ஒரு 100% வரி விதிக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. அது இந்தியாவும் பாதிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போது இந்த வகையில் பார்க்குறப்போ இந்த ஈரான் அந்த சண்டையை தாண்டி என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு அமெரிக்காவும் அதை சுற்றியும்? ஏன்னா எல்லா தலைவர்களும் இப்போ ஒரு பக்கம் ஜெலன்ஸ்கி வந்து போயிருக்காரு, நெத்தனியாவும் வந்து போயிருக்காரு. ஸோ என்ன சார் நடந்திருக்கு அமெரிக்காவில் நேற்று ஒரு நாளில்? நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி தான் இப்போ வந்து ஒரு 13 நாள் வந்து ஒரு இன்டென்ஸ் வார் நடந்துச்சு. தொடர்ச்சியாக ஈரான் மேலே தாக்கப்பட்டது. ஈரானும் வந்து பதிலடி கொடுத்து கொண்டே இருந்தது. அதனால் 13 நாள் அந்த போர் நிறுத்தம் அறிவித்த பிறகு 13 நாட்கள் தொடர்ந்து இந்த போர் மீண்டும் தொடங்கி நடந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு 3 நாட்களாக வெள்ளி, சனி, ஞாயிறு அன்னையிலேருந்து வந்து ஒரு 3 நாட்கள் ஓய்வாக இருந்தது. அப்போது அவர்கள் சொன்னாங்க, தற்காலிகமாக இந்த போரை வந்து இப்போ நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம், 2 பக்கமும் நாங்கள் தாக்க மாட்டோம். முதல்ல அமெரிக்கா தாக்க மாட்டோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஈரான் வந்து நாங்களும் வந்து பதிலடி கொடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருந்தார்கள். இதற்கிடையில் வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு நான் ஒரு கொடுக்குறேன், நான் ஒரு வாய்ப்பு கொடுக்கின்றேன் என்று வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து கூறியிருந்தார்கள். ஒமான்லேருந்து வந்து போயிருக்காங்க, ஈரானுக்கு போயிருக்காங்க. ஏன்னா வந்து இந்த ஹோர்முஸ் நீரிணையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சதர்ன் பார்ட் வந்து ஒமான் கையில் இருக்குது, நார்தர்ன் பார்ட் வந்து ஈரான் கையில் இருக்கின்றது. அதனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து பேசினா தான் வந்து ஹோர்முஸ் நீரிணையை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கிய முடிவு, ஒரு இறுதி முடிவு என்பது எடுக்க முடியும். அதனால் அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு அங்கே போயிருக்காங்க. பாகிஸ்தானும் கத்தாரும் வந்து அமெரிக்காவோடையும் ஈரானோடையும் சேர்ந்து அந்த அமைதி பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் வந்து ஒரு புள்ளியில் வந்து அவங்களால வந்து எதனால் வந்து இந்த பேச்சுவார்த்தைகள் வந்து தாமதம், எதனால் வந்து இந்த பேச்சுவார்த்தைகள்னால் வந்து இந்த போர் நிறுத்தத்துக்கு கொண்டு வர முடியல அப்படின்னா ஹோர்முஸ் நீரிணை தான். அதை பொறுத்த வரைக்கும் வந்து ஈரான் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள், அது அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்று. அதனால் அதில் எல்லா கப்பல்களும் போக வருவதற்கான இதை வந்து ஈரான் வந்து இதுவரைக்கும் விட்டு கொடுக்க விரும்பவில்லை. ஏனெனில் ஈரானுக்கு வந்து இதுவரைக்கும் வந்து அமெரிக்காவிடம் இருந்து இந்த போர் நிறுத்தம் கட்டாயமாக இருக்கும், அவர்கள் கேட்கின்றதெல்லாம் நடக்கும் என்பது வராத வரைக்கும் அவங்க வந்து அந்த ஹோர்முஸ் நீரிணையில் வந்து அந்த போக்குவரத்தை வந்து திறந்து விடுவதற்கு அவர்கள் வந்து தயாராக இல்லை. அதை தான் அவங்க வந்து ஒரு ஃபைனல் ட்ரம்ப் கார்டாக அவங்க வச்சிட்ருக்குறாங்க. இதற்கு இடையில் தான் நேற்று வந்து அமெரிக்காவில் வந்து இந்த ஒரு லிண்ட்சே கிரஹாம் அப்படின்றவர் வந்து அவர் வந்து செனேட்டராக இருந்தார், சவுத் கரோலினாவுடைய செனேட்டர். அவர் வந்து இந்த போரை வந்து மிகவும் ஆதரித்தவர், உக்ரைனையும் ஆதரித்தவர், இஸ்ரேலுக்கு அமெரிக்கா பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் தொடர்ந்து வந்து குரல் பேசிட்டு இருந்தவர். அந்த லிண்ட்சே கிரஹாம் வந்து இறந்ததுனால அவருடைய ஃபியூனரலை வச்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் போயிருக்காங்க. அதனால் வந்து இது வந்து எப்போதும் வந்து ஸ்டேட் விசிட் அப்படின்வாங்க, அதாவது ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு விசிட்டாக இது வந்து இல்லை. அதனால் வந்து நேற்று 2 பேருமே வந்து சைடு டோர் வழியாக தான் அவங்க வந்து போயிருக்காங்க. அது வந்து அந்த ஒயிட் ஹவுஸில் வந்து முன்னாடி வந்து வரவேற்பது அந்த மாதிரியான ஒரு வரவேற்பு இல்லை. இது வந்து ஒரு ப்ரைவேட் மீட்டிங் மாதிரி. முதல்ல நெத்தன்யா போய் பேசியிருக்காரு, முதல்ல வந்து உக்ரைன் ஜெலன்ஸ்கி தான் பேசியிருக்காரு. ஜெலன்ஸ்கி வந்து அதை பற்றி பேசும்போது அவர் வந்து அந்த பேட்ரியட் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மிசைலை தான் அவர் கேட்குறார். அதை வந்து அவர்கள் உற்பத்தி பண்ணுவதற்கான அந்த சப்போர்ட்டை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் உற்பத்தி பண்ணிக்கிறோம், அது வந்து எங்களுக்கு ரஷ்யாவுக்கு எதிரான போரில் அது எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல இதை வந்து தந்துட்டுருக்குது, குட் ரிசல்ட்ஸ் அது கொடுத்துட்ருக்கறனால எங்களுக்கு அதை தயாரிப்பதற்கான அந்த ஒரு டெக்னாலஜியை நீங்கள் கொடுங்க, தயாரிப்பதற்கான அந்த அனுமதியும் கொடுங்க, அப்போ நாங்கள் தயாரித்துக் கொள்கிறோம் என்பதுதான் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். நெத்தன்யாவை அதுக்கப்புறம் பேசியிருக்கிறார். நெத்தன்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த போர் ஆரம்பித்த பிறகு February 28 ஆரம்பித்த பிறகு நெத்தன்யா அமெரிக்காவுக்கு போய் ட்ரம்ப்பை சந்திக்கிறது இதுதான் முதல் தடவை. அதனால் சந்தித்திருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த போர் வந்து எத்தனை தடவை வந்து இந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் அந்த போர் திரும்ப திரும்ப
மீண்டும் மூழ்வதற்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இன்றைக்கி இவர் தான், இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாஹூ தான். ஏன்னா அவர் என்ன அழுத்தம் அமெரிக்காவுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்றால், ஈரான் வந்து இன்னும் அணு ஆயுதத்தை கைவிடவில்லை, அணு ஆயுதத்தையும் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அவர்கள் மிக அதிகமாக வைத்திருக்கிறார்கள். அது குண்டுகள் தயாரிப்பதற்காக தான் வைத்திருக்கிறார்கள். அந்த குண்டுகள் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக தான் அது வந்து பயன்படுத்தப்படும். ஆகவே அதை வந்து நீங்கள் நிறுத்தணும், அதற்கு வந்து நம்ம வந்து ஒரு முடிவு கட்ட வேண்டும் அப்படின்றது தான் வந்து அவருடைய ஒரு அழுத்தம், அவர் கொடுத்துக்கின்ற அழுத்தம் வந்து அதுதான். அதனால் இந்த பேச்சுவார்த்தையில் வந்து ஒன்று வந்து அவர்கள் 2 பேரும் வந்து முடிவெடுக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ரெண்டு சிக்கல்கள். ஒரு சிக்கல் வந்து ஈரானிடம் வந்து அணு ஆயுதம் இருக்கின்ற, ஆனால் ஜூன் மாதமே அவர்களை வந்து 12 நாள் போரில் வந்து அவர்களை தாக்கி அவர்கள் இருக்கக்கூடிய அணு ஆயுதத்தை எல்லாத்தையும் எடுத்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். 2025 ஜூனில் 2025 ஜூன் மாதம் 12 நாள் போர். ஆமாம், அதில் B2 பாம்பர் வச்சு அவங்களுடைய 3 அணு தளங்களையும் வந்து பார்த்தோன்னா தாக்கி கொடுத்தாங்க. அவங்களுடைய நியூக்ளியர் சயின்டிஸ்ட் எல்லாரையும் கொண்டுட்டாங்க. அதனால் வந்து எல்லாமே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் இப்போ வந்து இந்த 2வது தடவை February 28 முன்னெடுக்கப்பட்ட இந்த போர்லையும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கின்றது, அது குண்டுகள் தயாரிக்கப்படும், அவர்கள் வந்து இடத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள், அவர்கள் குண்டு தயாரிப்பார்கள் அப்படின்றத இன்றைக்கி வந்து ஈரான் வந்து அந்த அழுத்தத்தை கொடுத்து, இன்றைக்கி இஸ்ரேல் இந்த அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. இஸ்ரேல் கொடுக்கின்ற இந்த அழுத்தத்தினால்தான் இந்த போர் வந்து நீண்டு கொண்டே இருக்கின்றது. இந்த போர் நீண்டு கொண்டே இருப்பதனால்தான் இன்றைக்கி வந்து உலக நாடுகளுக்கு எல்லாருக்குமே பிரச்சனை. சிறப்பாக எண்ணெய் வளங்களை இன்றைக்கி மற்ற நாடுகளிலிருந்து எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இது வந்து ஒரு பெரிய சிக்கலாக இருக்கின்றது. ஏன்னா இந்த போர் ஆரம்பித்து இப்போது ஒரு 5 மாதம் ஆகிவிட்டது. எந்தெந்த நாடுகளெல்லாம் வந்து கையிருப்பு வைத்திருப்பாங்கள்ல, ஒரு மாதிரி வந்து ஸ்டாக்கில் வச்சுருக்கிறதெல்லாம் இப்போ வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஸ்டாக்கெல்லாம் இப்போ தீர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து இந்த போர் வந்து திரும்பவும் இன்றைக்கி வந்து கண்டினியூ ஆச்சுன்னு சொன்னால் எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் இந்த ஒரு எனர்ஜி கிரைசிஸை, இந்த ஒரு ஆயில் கிரைசிஸை இன்றைக்கி சந்திக்க முடியாத அளவுக்கு இது போய்விடும் என்பது தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஓகே சார், இப்போ வந்து அமெரிக்கா ட்ரம்ப் வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு சந்திப்புக்கு பிறகும் அவர் தான் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை வெளியிடக்கூடிய ஒரு நபராக இருப்பார். ஆனால் இப்போ இந்த நடந்து முடிஞ்ச இந்த சந்திப்புக்கு பிறகு அவர் பெரிய அளவில் எப்பயும் போல அவருடைய நடைமுறை இல்லாமல் இப்போ வந்து சந்திப்பு நடந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கிலே வந்து அவர் அதை முடிச்சுக்கிட்டார். ஆனால் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு சந்திப்பு நடந்தால், இந்த சந்திப்பு நடந்தது, இதில் நாங்கள் இதெல்லாம் பேசணும், ஸோ இந்த முடிவுகள் எட்டப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பார். இந்த விஷயத்தில் வந்து அவர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்காம இருக்கிறது நெத்தன்யாஹூ மேலே அவருக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நெருடல்னு சொல்லலாமா, இல்லை அதுக்கு என்ன சரியான வார்த்தையை பயன்படுத்த முடியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அந்த உறவில் வந்து ஏதாச்சும் ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு கோணத்தில் இதை நம்ம பார்க்கலாமா சார்? அமெரிக்காவை பொறுத்த வரைக்குமே இன்றைக்கி வந்து ரிப்பப்ளிகன்ஸ் வந்து குடியரசுக் கட்சியில் உள்ளவர்கள் வந்து 2ஆக பிளவுபட்டிருக்கிறார்கள். இந்த போரை பொறுத்த வரைக்கும் ஒரு சாரார் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரிப்பப்ளிகன்ஸ் வந்து இது வந்து நெத்தன்யாஹூ கொடுத்த அழுத்தத்தின் பேரால் தான் இந்த போர் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் வந்து அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய இந்த உதவிகளை வந்து குறைக்கணும் அப்படின்றத ஓப்பனாக பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதே சமயத்தில் வந்து இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகள் குறையக்கூடாது, இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்கா துணையாக இருக்க வேண்டும், பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று அங்கே இருக்கக்கூடிய அந்த இவங்க வந்து லாபி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான லாபி வந்து அவர்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியே இன்றைக்கி வந்து பிளவுபட்டு இருக்கின்றது. இஸ்ரேலுக்கு தொடர்ந்து வந்து மிலிட்டரி இதை வந்து கொடுத்துட்டு தான் இருக்கணுமா, அசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கணுமா, அதை வந்து குறைக்கணுமா, அதை நிறுத்தணுமா அப்படின்றது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் இப்போ வந்து அக்டோபர் மாதம் இஸ்ரேலில் வந்து தேர்தலை அறிவிச்சிட்டாங்க. அப்போ தேர்தலில் அறிவித்த நாள்லேருந்து இன்றைக்கி இஸ்ரேலில் நடக்கக்கூடிய அவங்க ஒப்பீனியன் போல்ஸில் எல்லாமே சொல்கிறாங்க, நெத்தன்யாஹூ வந்து தோல்வியை தழுவுவார், அவர் வந்து மோஸ்ட் அன்பாப்புலராக இருக்கார், இன்றைக்கி அவர் ஜெயிக்க மாட்டார் அப்படின்றத சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒருவேளை இந்த பயணத்தின் மூலமாக நெத்தன்யாஹூ வந்து அமெரிக்காட்டேருந்து கிடைக்க விரும்புவது என்ன நினச்சான்னா, ஒன்று இந்த போரை வந்து விரைவில் முடிவுக்கு கொண்டு வரணும். ஏன்னா அமெரிக்காவிலையும் அது வந்து இவருக்கு வந்து ட்ரம்புக்கு வந்து ரொம்ப அன்பாப்புலரிட்டி ஏற்படுத்திருச்சு. சிபிஎஸ் நடத்தின அந்த ஒரு இதில் கூட ஒப்பீனியன் போலில் கூட 57% வந்து மக்கள் வந்து இந்த போரை விரும்பவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னொன்று அமெரிக்காவிலையும் தேர்தல், இந்த ஆண்டு வந்து அமெரிக்காவிலையும் தேர்தல், அவங்க வந்து 1/3 ஆஃப் த செனேட்டர்ஸ் 33-34 செனேட்டர்ஸ் எடுக்கணும். அவங்க கீழவை உறுப்பினர்கள் 435 பேர் அவங்க எலெக்ட் பண்ணணும். அதனால் வந்து ஒரு மிகப்பெரிய தேர்தல். ஏன்னா கீழவையில் வந்து இன்றைக்கி வந்து
இப்போ இருக்கிற கீழவையில் இன்னும் ஒரு 2-3 மாதம் எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு ஸ்லிம் மெஜாரிட்டி தான் இருக்குது ரிப்பப்ளிக்கன் பார்ட்டிக்கு. அதனால் வந்து அந்த மெஜாரிட்டி வந்து போயிடுச்சுன்னு சொன்னால் அவர் வந்து தொடர்ந்து அவருக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளை, அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க பாராளுமன்றம் வந்து கட்டாயமாக எல்லாத்தையும் தடை செய்யும். ஏன்னா இவருக்கு வந்து மெஜாரிட்டி இப்போ 2த்துலேயுமே அவருக்கு வந்து மெஜாரிட்டி இருக்குது, ஸ்லிம் மெஜாரிட்டி இருக்குது. ஆனால் அந்த மெஜாரிட்டி அவர் இழந்து விடுவார் என்பது தான் இன்றைக்கி வந்து பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதனால் இந்த போரை பொறுத்த வரைக்கும் நெத்தானியாவுடைய இந்த விசிட்டில் வந்து அவர் வந்து அமெரிக்காவுக்கு சொல்ல விரும்புவது அமெரிக்க மக்களுக்கு. ஏன்னா நெத்தானியாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க அரசியலை துல்லியமாக பார்க்கக்கூடியவர். அதே போல் அவர் ரிப்பப்ளிக்கன் குடியரசுக் கட்சி மட்டும் அல்ல, அவருக்கு வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டிலையும் அவர் வந்து நல்ல தலைவர்கள் யாருன்னு பார்த்து அவர்களோட நட்பை வச்சுப்பார். அவரை பொறுத்த வரைக்கும் வந்து அமெரிக்காவுக்கு வந்து இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்காவுடைய ஹெல்ப்பு ரொம்ப தேவை. அது வந்து குடியரசுக் கட்சியாக இருக்கட்டும், ஜனநாயக கட்சியாக இருக்கட்டும், இரு கட்சிகளில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் சேர்ந்து மீட் பண்ணி பேசி அவருடைய இதை வந்து அவர் செய்வார். அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் அவர். அதனால் இந்த தடவை போயிருக்கிறதும் அதுக்காக தான். ஓரளவுக்கு வந்து தன்னை ஒரு கேண்டிடேட்டாக இருக்கிறேன், நான் வந்து ஜெயிக்கணும், அது ஒன்று. இன்னொன்று வந்து இந்த இதை பொறுத்த வரைக்கும் அணு ஆயுதங்களை ஈரான் வந்து குறைக்க வேண்டும் என்பதற்காக அமெரிக்கா வந்து எல்லா விதமான சப்போர்ட்டும் கொடுத்து இந்த வாரம் வந்து கண்டினியூ பண்ண வேண்டியிருந்தால் கூட கண்டினியூ பண்ணணும் அப்படின்றது தான் அவர் வந்து இன்றைக்கி சொல்லிவிட்டு வந்திருக்கு. ஓகே சார், இன்னொரு பக்கம் இந்த ஈரான் அமெரிக்கா இந்த 2 நாடுகள் கூடவே வந்து பார்த்தோன்னா ஹவுத்தீஸும் சவுதி இந்த 2 தரப்புக்கும் இடையில் வந்து பார்த்தோன்னா ஒரு மோதல் போக்கு இருந்துகிட்டு இருக்குது. இந்த பக்கம் செங்கடல் வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் கப்பல் போக்குவரத்து குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலான இந்த ஒரு இது வந்து இதுக்கப்புறம் எந்த மாதிரியான ஒரு விளைவுகளை சார் ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அந்த மோதல்? இந்த மோதலுக்கு பின்னணியில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்லணும். ஏன்னா வந்து இன்றைக்கி அமெரிக்காவில் ஓடிட்டுருக்கிற டிபேட்டு, வெளிநாட்டில் ஓடிட்டுருக்கிற இன்றைக்கி ஒரு டிபேட் என்னென்னா, அமெரிக்கா வந்து இந்த 3 நாட்கள் போரில் ஈடுபடாமல் இருந்தது, தொடர்ந்து ஈடுபடுமா என்ன, இன்னொன்று வந்து பேச்சுவார்த்தைக்கு முன்னுரிமை கொடுப்பது, இது எல்லாமே அவர்களுக்கு இருக்கக்கூடிய இது வந்து ஆயுதங்கள் வந்து குறைய ஆரம்பித்து விட்டதா அப்படின்றது இன்றைக்கி ஒரு பெரிய டிபேட்டே இன்றைக்கி போயிட்டுருக்கு. அதனால் அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஒரு 600 வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரியான ஒரு பதிவு போட்டிருந்தாரு, எங்ககிட்ட போதுமான ஆயுதங்கள் இருக்கு. ஏன்னா அவர் வந்து எப்படி இவர் வந்து ஒரு பிரசிடென்ட் வந்து எப்படி எங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்ல முடியும்? ஆனால் அவர் கட்டாயமாக சொல்வார். அதனால் டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஹேகசெட்டும் அதான் சொல்கிறார். ஆனால் இவங்கெல்லாம் சேர்ந்து பென்சில்வேனியாவில் வந்து ஒரு பெரிய டிஃபென்ஸ் சம்மிட் ஒன்று போட்டிருக்காங்க. அதில் வந்து எல்லா தளவாடங்களை தயாரிக்கிறவங்களையும் கூப்பிட்டுருக்காங்க. அவங்கள்ட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தளவாடங்கள் தயாரிக்க வேண்டும், அதிவேகமாக தயாரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அதிவேகமாக தயாரிக்க வேண்டும் என்ற வார்த்தை தான் முக்கியமான வார்த்தை. அப்படின்னா இன்றைக்கி வந்து குறையிறதுனால தான் அவங்க வந்து அதிவேகமாக அது தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொன்று உக்ரைன் இருக்குது. இன்னொன்று வந்து இதுக்கு நடுவில் இவங்களுக்கு முன்னாடி இருந்த ரிப்போர்ட்டு, முன்னாடி இருந்தது எல்லாமே சைனா வந்து தைவான் மேலே படையெடுத்து விடும் அப்படின்ற அந்த ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருக்கின்றது. இதை பயன்படுத்தி கொண்டு இப்போ வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்டாக் பைல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறலாம் வைத்துக்கொண்டு இவங்க அவங்க மேலே அந்த ஒரு ஏன்னா இது வந்து முன்னாடியிலேருந்தே அவங்க கணித்து கொண்டு இருந்தார்கள், எப்போ வேணாலும் சைனா வந்து தைவான் மேலே படையெடுக்கலாம் அப்படின்னு. அப்படி படையெடுத்தால் சைனாவுக்கு வந்து தைவானுக்கு வேண்டிய உதவிகளை வந்து அமெரிக்கா செய்யுமா, எப்படி செய்யும்? அதற்கு வேண்டிய தளவாடங்கள், அதுக்கு வேண்டிய இதை உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. அதனால் இப்போ வந்து அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும், தளவாடங்களை பொறுத்த வரைக்கும், அதை தயாரிக்கிறதை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு சிக்கலில் இன்றைக்கி இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால தான் இந்த பேட்ரியட்டு கூட செலன்ஸ்கி கேட்டப்போ நீங்கள் தயாரிக்கிறதுக்காக அந்த மாதிரி தான் அவரும் கேட்குறாரு. அமெரிக்காவை கொடுங்கன்னு சொல்லலை, ஏன்னா பேட்ரியட்டை வந்து தயாரிக்கிறதுக்கான பணமும் சரி நேரமும் சரி மிக அதிகமாக ஆகிக்கொண்டிருக்கிறதுனால அதை வந்து அவங்க கேட்கவில்லை. நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இப்போ வந்து ஹவுதீஸை பற்றி கேட்டிருக்கீங்க. ஏன்னா ஹவுதீஸ் வந்து நல்லா தெரியும் நம்மளுக்கு. வந்து ஹமாஸாக இருக்கட்டும், ஹவுதீஸாக இருக்கட்டும், ஹெஸ்புல்லாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து ஈரானால் ஈரானுக்கு வந்து சப்போர்ட்டாக பல ஆண்டு காலமாக அவர்கள் இருக்கிறவர்கள். அதனால் அவங்க தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அதே போல் இப்போ வந்து அந்த ஈராக்லேயும் வந்து அவங்க வந்து அந்த சப்போர்ட்டிவ் குரூப்ஸ் இவங்க வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டிவ் குரூப்ஸ் இருக்கிறாங்க. அவங்க நேற்று தாக்கியிருக்கிறாங்க. நேற்று தாக்கி அங்கே வந்து ஒரு 10 பேர் போல் அவங்க வந்து இறந்துருக்கிறாங்க. அதனால் வந்து இந்த போர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு விரிவடைவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்க மாதிரி நம்மளுக்கு வந்து இன்றைக்கி தோன்றுகின்றது.
ஹவுதீஸ் வந்து இது எதுக்காகன்னா சவுதி அரேபியா வந்து இந்த ஆயிலை வந்து பைப்லைன்ஸ் மூலமாக ரெட் சீக்கு அனுப்பிச்சு அந்த ரெட் சீலேருந்து தான் டேங்கர்ஸை போட்டு அனுப்புறது. அதுதான் அவங்களுடைய பிளான். இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வந்து முடக்கப்பட்ட பிறகு அந்த ஒரு பக்கமும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, ரெண்டு பக்கமும் அவங்களால எண்ணெய் அது வந்து ஏற்கனவே நடந்து கொண்டிருந்தது தான். அது வந்து இப்ப தடைபடாமல் முழுவீச்சுல அந்த இருக்கிறதுக்கு ஏன்னா இப்போ வந்து எண்ணெய் வர்றது வந்து குறைந்திருக்கிய வரைய தடைபடலை. ஏன்னா பல வகையில் வந்து இந்த மாதிரியெல்லாம் இப்போ சவுதி வந்து இதை யூஸ் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து அந்த ஒரு இதை வந்து இன்றைக்கி ஹவுதீஸ் வந்து எடுத்துருக்குறாங்க. அவங்களும் வந்து நேற்று வந்து சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து ஃபைட்டர் ஜெட்ஸோடு வந்து ஈராக்குடைய அந்த இந்த பார்ட்டை வந்து எந்த பார்ட்டு வந்து சப்போர்ட் பண்ணதோ ஈரானுக்கு அந்த பார்ட்டை வந்து இன்றைக்கி தாக்கியிருக்கிறாங்க. அதை வந்து ஹவுதீஸ் சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து திரும்பவும் வந்து இந்த மாதிரி ஒரு பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து இந்த ஹவுதீஸ் வந்து இப்போ சவுதி அரேபியா மேலே இப்போ தாக்குதல் செலுத்தி கொண்டிருப்பது, அவர்கள் மேலே வந்து அவங்க எனிமிக்கலாக இருக்கிறது எல்லாமே வந்து இந்த எண்ணெய் வருவதை இன்னும் வந்து குறையும். அதனால் வந்து பிரச்சனை அதிகமாகும். ஓகே சார், நீங்கள் அமெரிக்காவோட ஆயுதம் பற்றி குறிப்பிட்டு பேசியிருந்தீங்க சார். அதே சமயம் ஈரானோட ஆயுதம் பற்றியும் வந்து பார்த்தோன்னா பலரும் இதில் குறிப்பிட்டு பேசுகிறாங்க. அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கு அவங்களுடைய ஆயுதம் வந்து பயங்கரமானதாக இருக்கோ அதே அளவுக்கு அது வந்து ஆடம்பரமானதாகவும் இருக்கும், அதுக்கான செலவுகள் அதிகமாக இருக்கும். அதே பக்கம் ஈரானோட ஆயுதங்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்குறப்ப இவங்க வந்து குடிசை தொழில் செய்யக்கூடிய வகையில் வந்து பார்த்தோன்னா ஆயுதங்களை தயாரிக்கிறாங்க, மிகவும் குறைந்த செலவில் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அமெரிக்கா நடத்தக்கூடிய கடைசி 3 நாள் தாக்குதல் அப்போ வந்து ஈரான் வந்து குறைந்த அளவிலான தாக்குதல் தான் நடத்துனாங்க அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகளும் வந்து படிக்க முடிஞ்சு. ஈரான் கிட்ட வந்து போதுமான அளவு ஆயுதங்கள் இருக்குமா, அவங்க கிட்ட எந்த மாதிரியான ஒரு இது சார் இப்போ வரைக்கும் நிலவிட்டு இருக்கு நமக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது? ஈரானுடைய மனநிலையே என்னன்னா, நீண்ட போர்களுக்கு அவர்கள் வந்து எப்போதுமே தயாராக இருப்பவர்கள். அதனால் வந்து இதை நான் பல இன்டர்வியூலையும் குறிப்பிட்டு சொன்னேன். அமெரிக்கா, இஸ்ரேல் இவங்கெல்லாம் வந்து ஷார்ட் வார், லிமிட்டட் வார் அப்படின்வாங்க. அதுக்கு தான் அவங்களுடைய ஆயுதங்கள்லாம் வந்து 10 நாள் 15 நாள் ஒரு இது முடியணும், அதோட வந்துடணும், அந்த மாதிரி நினைப்பாங்க. அந்த மாதிரியான போர் வந்து ஈரானுக்கு கிடையாது. ஈரான் வந்து பல ஆண்டுகள் போரிடுவதற்கு வந்து தயாராக இருப்பவர்கள். இன்னொன்று வந்து அவர்கள் மேலே வந்து பொருளாதார இது இருந்ததுனால, எக்கனாமிக் சாங்ஷன் அவங்க மேலே இருந்ததுனால அவங்களுக்கு வந்து பல பொருட்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்காமையே இருந்துச்சு. அதன் காரணமாகவே அவங்களுக்கு வந்து நன்றாக தெரியும், இன்றைக்கி நிறைய உலக நாடுகள் நம்மளுக்கு எதிராக இருக்கின்றன. ஒரு நாள் அவர்கள் நம்மளை படையெடுப்பார்கள், நம் மீது தாக்குதல் செலுத்துவார்கள். நம்ம அதற்கு வந்து நம்ம வந்து அதற்கு நிற்கணும் அப்படின்னு சொன்னால், அதை எதிர்த்து நிற்கணும்னா நம்ம தயாராக இருக்க வேண்டும் என்று அவர்கள் அந்த காலத்திலேருந்தே இந்த வந்து மிசைல்ஸையும் ட்ரோன்ஸையும் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டார்கள். அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் வந்து அவருடைய ட்ரோன்ஸையோ அவங்களுடைய மிசைல்ஸையோ குறைக்கவும் முடியவில்லை, தாக்குதலை வந்து கட்டுப்படுத்தவும் முடியவில்லை. அதனால் இது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் தான் இன்றைக்கி வந்து இது வெளியில் வந்து விட்ட இந்த செய்தி வெளியே வந்துட்டதுனால இன்றைக்கி வந்து அவர்களுடைய ஏன்னா அது வந்து நீங்கள் சொன்னது மாதிரி ரொம்ப ஆடம்பரமான ரொம்ப காஸ்ட்லின்றதுனால டைமும் அவங்களுக்கு வந்து ஆகும். அது வந்து டொமாஹாக் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இதாக இருக்கட்டும், அது ஒரு 2600 என்னமோ இருக்குது, அதில் 1000 செலுத்தி விட்டார்கள் என்கிறார்கள். அதே போல் பேட்ரியட்டாக இருக்கட்டும், அல்லது வந்து தட் என்று சொல்லக்கூடிய அதுவாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி, தயாரிப்பதற்கும் பல ஆண்டுகள் ஆகும். அந்த விதத்தில் தான் இன்றைக்கி அமெரிக்கா வந்து ஓரளவுக்கு நிறைய ஆக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அங்கே தயாரிப்பாளர்களை கூப்பிட்டு இந்த ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். அதன் மூலமாக தான் நம்மளுக்கு இந்த ஒரு செய்தி கிடைச்சிருக்கின்றது. அதை வைத்து கொண்டு தான் நியூயார்க் டைம்ஸ் வந்து அந்த ரிப்போர்ட்டை போட்டாங்க. அந்த ரிப்போர்ட்டை இவங்க வந்து மறுத்திருக்கிறார்கள், ட்ரம்ப்பும் மறுத்திருக்காரு, ஹெகாசேத்தும் மறுத்திருக்கார்கள். பட் இருந்தாலும் இதில் வந்து ஏதோ ஒரு துளி கொஞ்சமாச்சும் ஒரு உண்மை இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த போரினுடைய வீரியம் கொஞ்சம் அமெரிக்கா பக்கம் குறைவதை பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு வேளை அது காரணமாக இருக்குமோ என்று பார்க்க தோன்றுகின்றது. ஓகே சார், இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தினா அதில் வந்து ஈரான் அமெரிக்காவை பழைய மாதிரி நம்புறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குமா சார்? ஈரானுடைய நம்பிக்கை அமெரிக்கா மேலே வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஏன்னா வந்து எந்த பேச்சுவார்த்தையிலையுமே ஈரான் வந்து பயமுறுத்தப்படுகின்றது. ஈரான் வந்து சரியாக வந்து ஒரு ஈக்குவல் நாடாக வந்து அதை உட்கார வச்சு பேசினா தான் அவங்க இது பண்ண முடியும். அந்த விதத்தில் வந்து இப்போ நடக்க போகும் இந்த பேச்சுவார்த்தைகளில் இந்த 2 அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை அவர்கள் குறைக்க வேண்டும் அல்லது எடுத்துவிட வேண்டும் என்பது தான் அவருடைய கோரிக்கை. ஓர்மோஸ் நீரிணையை திறந்து விட வேண்டும். ஓர்மோஸ் நீரிணையை திறந்து விட வேண்டும் என்றால் ஈரான் கேட்பதையெல்லாம் அவர்கள் செய்ய வேண்டும். ஈரான் என்ன கேட்குதுன்னு சொன்னால், எங்களுக்கு வந்து வார் காம்பன்சேஷன் கொடுக்கணுன்றாங்க, பொருளாதார தடைகள் நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பொருளாதார தடைகள் நீக்க வேண்டும். அப்புறம் வந்து எந்தெந்த பொருட்கள்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, அவங்க அசட்ஸை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க, கத்தால இருக்கக்கூடிய பணம் முதற்கொண்டு எல்லா நாடுகள்லேயும் அந்த பணங்கள்லாம் வந்து அவங்களுக்கு திரும்பி வந்து சேர்ந்து ஆகணும். அந்த மாதிரியான இவெல்லாம் வந்து ஈரான் வந்து இன்றைக்கி வைத்து கொண்டு இருக்கின்றார்.
அதே போல் இனிமேப்பட்டு எந்த நாடும் வந்து எங்கள் மேலே போர் எங்க தொடுக்கக்கூடாது, நாடுகள் மேலேயும் சரி எங்களுடைய அமைப்புகளான அம்மா சவுதி எல்லாரோடையும் போர் நிறுத்தம் அப்படின்னா எல்லார் மேலேயும் போர் நிறுத்தம் தான், இது வந்து எங்கள் நாட்டுக்கு மட்டும் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொண்டால்தான் இன்றைக்கி வந்து ஈரான் வந்து இதுக்கு இந்த போருக்கு வந்து ஒரு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள். ஏன்னா இது வரைக்கும் 3 முறை போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டு அந்த 3 முறையுமே திரும்பியும் போர் வந்துட்டதுனால இப்போ 2 பேருமே ரொம்ப யோசிப்பாங்க, அவங்க படைகளை விலக்கிக் கொள்வதா, எவ்வளோ நாளைக்கு விலக்கிக் கொள்வது என்று. அதனால் நீண்ட நாள் ஒரு அமைதி ஏற்பட்டால்தான் இந்த போர் வந்து முடிவுக்கு வரும். அதனால் வந்து இன்றைக்கும் அவங்க எதன் அடிப்படையில் இன்றைக்கி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னா அந்த 60 நாட்கள் போர் நிறுத்தம். போன மாதம் அந்த சொன்னாங்களே ஜெனீவாவில் 60 வான்ஸ் போய் சைன் பண்ணார், அந்த 60 நாள் போர் நிறுத்தத்தின் அடிப்படையில் தான் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பேசணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதற்கு தான் இப்போது வந்து ஒரு 10 நாள் போர் நிறுத்தம், அதுக்கப்புறம் இந்த 60 நாள் போர் நிறுத்தத்தில் எது கொண்டுமோ அதை ஒன்றா ரீவிசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஓகே சார், இந்த மத்திய கிழக்கில் நிலவக்கூடிய பதற்றம், அதுக்கப்புறமா அமெரிக்காவுக்கு வந்து பார்த்தோன்னா நெத்தனியாஹூ, அப்புறமா ஜெலன்ஸ்கி இவங்க வந்து என்ன பேசினாங்க அப்படிங்கிற பற்றி நிறைய தகவல்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டுங்க சார். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, த பர்ஃபெக்ட் ரவா. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.